எல்லாருக்கும் கார்த்திகோட அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 31 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்று, ரெண்டுமே முக்கியமாக அரசியல் நிகழ்வு தான். 2026 இன்னும் 400 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புது சிஎம் வரலாம், இல்லை பழைய இதே கட்சி தொடங்கலாம். தொடர்ந்து நம்மளை ஆள்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லை புது கட்சி ஆள்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அந்த டாபிக் இல்லை. இன்னைக்கு 400 நாள் முன்னிலையில் அரசியல் 2026 எலெக்ஷன் நடக்க போகுது. எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்க போகுது. அதை முன்னிட்டு நிறைய மாற்றங்கள் இப்போ கரண்ட்லி நிகழ்ந்துட்டு இருக்கு. அது விஷயமா தான் நம்ம பார்க்க போகிறோம். மேஜராக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் அவங்க ஒரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துடுவாங்களோ அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க தான் இப்போ ஒரு மையப்புள்ளியாக இருக்காங்க. அவங்கள சுற்றி தான் இப்போ ஓரளவுக்கு சுழலுது. எப்போதும் போல் அண்ணன் சீமான் எப்போதுமே அண்ணன் சீமான்னு இப்போ பெரியாரை பற்றி பேசுறதுனால நிறைய டாபிக் அவர் இல்லாமல் அரசியல் இல்லை தான். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அவங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தின்னு இருக்குது. 400 நாள் தான் இருக்குது. இன்னி பார்த்தீங்கன்னா 400 நாள் 450 days மேக்ஸிமம் இருக்கும் ரிசல்ட்டுக்கே. ஸோ இப்படி இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா விசிகா முன்னாள் பொதுச் செயலாளரும், நிர்மல் குமார்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஏடிஎம்கேலேருந்து அவங்களும் தாவேக்கால இன்னைக்கு தலைவர் விஜய் முன்னாடி அவங்க அந்த தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. இது அந்த 400 நாள் ரிசல்ட்டை கண்டிப்பாக பாதிக்கும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர். நிறைய பேச்சுக்களை அவங்க நம்ம கேட்டிருக்கோம். அவங்களுடைய இம்பேக்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க சொல்கிற அந்த ஹை பிச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு மேஜராக அவங்க ஒரு ஃபேஸ் ஆஃப் த நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சின்னு கூட சொல்லலாம். அவங்களும் தாவேக்கால இணையறதா சும்மா ஒரு வதந்தி மாதிரி, அது என்னன்னு தெரியல, சொல்லிட்டு இருக்காங்க. இணைய அதுக்கு ஏதோ பதில் அவங்க கொடுத்துருவாங்க. மேற்கொண்டு பார்ப்போம். இந்த தாவேக்கால தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா சாருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பதவி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு, எலெக்ஷன் நடக்க போதில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. களத்துக்கு செல்றதுக்கு எந்த தயக்கம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து உத்தரவு, களம் ஆட போகிறோம், நம்ம அந்த களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நிர்மல் குமார் சார் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை. அவர் ஒரு பிஇ கிராஜுவேட், ஆல்சோ அவர் எல்எல்பி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. மதுரை மாவட்டத்தில் அவர் ஒரு நேமான பர்சன் தான். ஸோ இது எந்த அளவுக்கு இந்த வரப்போகிற 2026 எலெக்ஷன் நம்மளை ஆள போகிறாங்க யாருன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வச்சுருந்தாங்க. இன்னும் மேலும் 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 குழம்பிக்கிட்டே இருக்கும். ரிசல்ட் இன்னைக்கு 2026 வரப்போகுது. அப்போ தான் பார்க்கணும். பொறுத்திருந்து நம்ம யார் நம்மளோட சிஎம்மாக செலக்ட் பண்ண போகிறாங்க மக்கள்ன்றது நம்மக்கிட்ட கிடையாது. அதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் 400 days ஓடிடும். ஆனாலும் இந்த தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்றது வரப்போகிற நாட்கள் சொல்லும். ஸோ பிடிச்சா லைக் பண்ண தட்டுங்க, பிடிக்கலாம் எப்போதும் போல் கமெண்ட்டில் போய் திட்டுங்க. டேக் கேர், பாய்.